அட்சய பாத்திரம் கிடைச்சிச்சு. நீ யாரு அப்படின்னு கேட்கான். நான் வந்து இந்த விண்ணுலகத்துல வந்த பொண்ணு, என் பேரு காயசண்டிகை. ஏன்னா காயசண்டிகை வடிவத்துல தான் இருக்கா. தன்னை யாருன்னு வெளிப்படுத்திக்க அவ விரும்பல. என் பேரு காயசண்டிகை, நான் விண்ணுலகத்துல இருந்து வந்து இந்த மாதிரி ஒரு பொய்கையில இந்த பாத்திரம் கிடைச்சிச்சு அப்படின்னு வந்து அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியா, சரி. ஒரு மன்னனோட கடமை என்ன? நாட்டு மக்களை பசி இல்லாம வச்சுக்கணும். அந்த காரியத்தை நீ செஞ்சுட்ட. அந்த காரியம் நீ செய்யறனால என்ன வேணும், நீ என்ன எதிர்பார்க்குற அப்படிங்கும்போது, இங்க இந்த சிறை கோட்டத்தை வந்து அறக்கோட்டமா மாத்தணும், அதுதான் என்னோட ஆசை. அதாவது அங்க இருக்கக்கூடிய கைதிகளுக்கெல்லாம் வந்து நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லி அதை வந்து ஒரு சிறைச்சாலை மாதிரி இல்லாம அறக்கோட்டமா மாத்தணும் அப்படின்னு சொல்லி மன்னன்ட்ட வேண்டாம். மன்னனும் இவளின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அந்த சிறை கோட்டத்தை அறக்கோட்டமா மாத்த உத்தரவிடுறாரு. இதுதான் வந்து என்னது, சிறை கோட்டம் அறக்கோட்டம் ஆகிய காதை. இது வந்து அந்த மணிமேகலையை வந்து நான் சுருக்கமா தான்